1128 வண்டிகளில் கொடுக்குறோம். பயனாளிகள் மொத்தம் 88,310 பேர். அவ்வளோ பயனாளிகளுக்கு இன்னைக்கு கொண்டு கொடுக்குறோம். இன்னைக்கு மட்டும் 80% பொருட்கள் வழங்கப்பட்டுவிடும். எல்லா இடத்துலையும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது. அதனால் இது ஒரு சிறப்பான திட்டம். இவங்கெல்லாம் வயதானவங்கெல்லாம் போய் காத்திருக்க வேண்டியதில்லை. வீடு வழியாக வந்துருச்சு. தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். வேறு ஏதாவது கேட்டீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் இருக்குது. இது வரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு கூட்டணி கட்சிகளே குற்றம் சாட்டுறாங்க. துறை அமைச்சர் இல்லைங்க, துறை அமைச்சர் நானும் போனேன். 4 நாள் போயிருக்கேன். 4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து வட மாநில தொழிலாளர்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் இறக்க போகிறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள். அவர்கள் கேட்குறாங்க. கேட்குற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து பிடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை நிரந்தரப்படுத்துறதுக்கெல்லாம் அது முதலமைச்சர் பார்த்து முடிவெடுக்கும். நிரந்தரப்படுத்த இப்போ சொன்னார். நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு 17,000 பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அறிவிப்பு பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடலை. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவதும் பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை. கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்ற விட மாட்டோம் எங்களோட போராட்டத்தை. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன். நீங்கள் துறை அமைச்சரே போகல. நீங்கள் 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு. கமிஷனர் செக்ரட்டரி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறாங்க. தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்கிறவங்களாம் வேலைக்கு எடுக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்கள் எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கே ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுத்து தூய்மை பணியாளர் பேச்சுவார்த்தை நடத்த இப்ப அமைச்சர் நீங்க வரணும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தா, நேற்று கூட அங்கே தாங்க இருந்துட்டு வரேன். நீங்க வேணா வாங்க கேமராவோட வந்தா. திருப்பி அப்படிதான் தூய்மை பணியாளர் சொல்றாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்கள் அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசினோம். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போல அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. சரி வேற பேச்சு அமைச்சர் தான் அவங்களே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா, நீங்க வர மாட்டேங்கிறீங்க, போராட்டக்காரர்கள் சந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் நேரடியாக நான் இருந்து என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்கே சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர் சொல்றாங்க. குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள பற்றி குற்றச்சாட்டை விரும்பல. நான் கலந்துகிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லியிருக்காரு. பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க. அடுத்த பேச்சு அறநிலையத்துறை பற்றி சொல்றாங்க. அந்த அமைச்சர் தான் வராருன்னு. எதுக்கு திருநாய்கள் அருமையான ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா, ஒரு இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட முடியாது, வேண்டியதில்லை. இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் இது இருந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும்னு உத்தரவு சொல்லியிருக்கு. அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே மாநகராட்சியில் அது செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம். இது பெரிய பிரச்சனைங்க. அது எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் நாங்கள் ஆனால் இப்போ தொடர்ந்து தேர்தல் நெருங்கி வர நிலையில் இப்போ ஏகப்பட்ட திட்டம் இப்போ தான் அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு செயல்படுத்தணும்னு சொல்லி எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இப்போ நானும் செஞ்சோமே, அதுக்கு ஒரு பாராட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏங்க 4 வருஷம் இல்லாமல் இப்போ செய்கிறாங்க அப்படின்னு எப்படிங்க? நிதி நிலைமை தேர்தல் நேரத்தில் 520 வாக்குறுதி கொடுத்துருந்தா தேர்தல் நிதி நிலைமைக்கு ஏற்ப தான் ஒன்றா செயல்படுத்த முடியும். ஒரே நாளில் எப்படி செயல்படுத்த முடியும்? எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும்? எத்தனை சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் சார்? கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டும் சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பெறும் நாங்கள் நினைக்கல. அதாவது பாரம் வாங்குறதுலேருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ ரேஷன் பொருள்களை கொண்டு விநியோகிக்கிற திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 8 மாதம் இருக்குது ஆட்சிக்கு. எல்லா திட்டங்களையும் சொல்கிற நேரத்தில் செஞ்சால் ஏன் அவ்வளோ லேட்டாக செய்யலாங்களா, செய்யலைன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறோம்ல. அதுதான் இப்போ மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்களை எப்போ போய் சந்திக்கிறீங்க, எப்போ அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்? அதுக்கு இன்றைக்கு நாளைக்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அது முடிஞ்சவொன்னே முடிஞ்சிடும். தூய்மை பணியாளர்களை விஜய் நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்காரு. அவங்களுக்கு ஆனால் இப்போ இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ லேசான மழைக்கு வந்து அங்கங்கே வந்து மழை நீர் தேங்கி இருந்துச்சு. எங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா இப்போ எந்த இடத்துல தேங்கியிருக்கா கரெக்ட் பண்ணிடுறோம். அதில் என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துருவான்.